ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு லன்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப்பு துவரம் பருப்பு, 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் ஸ்லேஸாக சாப் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, அப்புறம் இது கூட கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி. ஸோ இது நல்லா இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது ஈஸி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பருப்பு கடையில் தான். ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இப்போது நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு ஆனியன் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா சார்ட் அவுட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனணும். நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டு. ஸோ பூண்டு பர்ன் ஆகக்கூடாது எப்போவுமே. ஸோ இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். ஸோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா இதெல்லாம் சேர்த்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். நான் நல்லா வாஷ் பண்ணி அந்த முருங்கைக்கீரை இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பாயில் ஆகிற மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி இருக்குது. கொஞ்சமாக சால்ட் சேர்த்தா சீக்கிரம் கொஞ்சம் குக் ஆகிடும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் எவாப்பரேட் ஆகி இப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் அந்த கீரை. ஸோ நல்ல ஒரு டேஸ்டியான கீரை இந்த மாதிரி நம்ம குக் பண்ணால். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பருப்பு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குக்கரில் இருந்த மீதி கொஞ்சம் பருப்பு இருந்துச்சு, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸு பாயில் பண்ண விட்டுக்கலாம். இது ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபி இது, முருங்கைக்கீரை பருப்பு கடையல். ஸோ இப்போது ஒயிட் ரைஸு. ஸோ வீட்டில் சடன்னாக யாராச்சும் வெஜ்ஜு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இது சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாதம், சூடான பருப்பு கடையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட தொட்டுக்க கொஞ்சம் ஊறுக்காய், 2 வகையான சைட் டிஷ், பப்படு, அப்புறமா வத்தல். பாருங்கள், இந்த மாதிரி சைட் டிஷ்ஷில் வெஜ்ஜு கெஸ்ட் யாருன்னா வந்தால் சூப்பராக செஞ்சு கொடுங்க. ஸோ இதோடு இந்த வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நெய்யை விட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிப்பியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். சாரி, இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு கோழி சவுண்டு வருது இல்லைங்களா, அது வேறு எதுவும் இல்லை. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கோழி எப்பவுமே கத்தினே இருக்கும், அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சாரி பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிப்பியில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from Ashwini. Bye.